இந்தியா விண்வெளி துறையில் மீண்டும் ஒரு சாதனை படைச்சிருக்காங்க. அது என்னன்னா, ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான்ல அதிக எடை கொண்ட பாகுபலி அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளை வந்து வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க நம்ம இந்திய விஞ்ஞானிகள். இது எப்ப நடந்தது அப்படின்னா, நவம்பர் 2ஆம் தேதி அதிகாலையில இந்த ப்ராஜெக்ட் வந்து வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இந்த அனுப்பப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த செயற்கைக்கோள் வந்து பூமியிலிருந்து சுமார் 36,000 அடி உயரத்துல வந்து நிலைநிறுத்தப்பட்டு சுற்றுவட்ட பாதையில நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லப்படுதுங்க நம்ம இந்திய விஞ்ஞானிகளால். இப்படி நிலைநிறுத்தப்பட்ட இந்த செயற்கைக்கோளை எடையை பார்த்தோம்னா சுமார் 4410 கிலோ எடை கொண்டதா அமைஞ்சிருக்குங்க. இதோடைய ப்ராஜெக்டோட செலவு பார்த்தோம்னா 1500 கோடி ரூபாய் செலவுல இந்த ப்ராஜெக்டை உருவாக்கி இருக்கிறாங்க நம்ம இந்திய விஞ்ஞானிகள். இப்படி உருவாக்கப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் வந்து எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கடற்படையை வந்து பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்கும், நம்ம இந்திய எல்லை பகுதியை வந்து துல்லியமா கணக்கிறதுக்கும், நம்ம இந்திய ராணுவத்தோட தொலைத்தொடர்பை மேம்படுத்துறதுக்கும் இந்த ஒரு திட்டம் மிகவும் ஒரு அவசியமான ஒரு திட்டமா, ஒரு சிறப்பான ஒரு திட்டமா அமையக்கூடும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லை பகுதி வந்து அடிக்கடி தாண்டக்கூடிய சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு இந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து மிக ஒரு சிக்கலான ஒரு விஷயமா இருக்கக்கூடும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்றாங்க.